இப்போ அப்படியே மறுபடியும் நோவார் ஜிம் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நாம்பு அரகாக்கி ரெண்டு பேரும் நிறைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜோ சாச்சியோ ரெண்டு பேருமே நிறைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே ட்ரெயின் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேரும் நல்லா சொல்லி தருவாங்க போலயே அப்படின்னு சொல்லி நாம்பு சொல்றாரு. அடுத்து அப்படியே டீம் நோவர் மொத்தமா அங்க இருக்கிற இப்ப புதுசா வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து எல்லாருமே ஒரு போட்டோ குரூப் போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணி பிரசன்ட காட்டினா இப்ப அந்த நோவார் ஜிம்மே இல்ல, இருக்கிற இடம் தெரியாம டெஸ்ட்ராய் ஆகி போயிருக்குது. ஜோ வந்துட்டு நேரம் அந்த மெக்கானிக் அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் போயிட்டு அந்த இடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த மெக்கானிக் அங்கிள்மே ஜோ மேல சம கட்டுப்போட தான் இருக்காரு. நீ வந்துட்டு எங்க போனா எப்படி இருந்த எப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீ வந்துட்டு இப்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான், அதனால ரொம்ப எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி சொல்றாரு. ஜோ போகும்போது இவர் வந்துட்டு சொல்றாரு, இங்க வந்துட்டு ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அது வந்துட்டு தண்ணியில மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிருச்சு, நல்ல வேலை எந்த குழந்தைங்களும் சாகலாம் இல்ல, சின்ன சின்ன இன்ஜுரியோட தப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த மெக்கானிக் அங்கிள் கடையில ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணு தான் வந்துட்டு சாட்சியை கூட சின்ன வயசுல அந்த 3 பசங்க இருந்திருப்பாங்களே அதுல ஒரு பொண்ணு. ஜோவா அவகிட்ட ஓடி போயிட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்க, சாட்சி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் உங்களை பாப்பான்னு வேற சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் நினைக்காதீங்க, இது வந்துட்டு பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்து மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நேரம் டாக்டர் வந்துட்டு இன்னும் உங்க கோச் வந்துட்டு 6 மாசம் தான் உயிரோட இருப்பாரு, அவருக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவருக்கு ஃபேமிலி எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சாட்சியோ நிக்கிறாங்க. அப்படின்னு அவர் இருக்கிறவரை ஃபேமிலியா நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு டாக்டர். அப்ப நாம சொல்றாரு, யூரி வந்துட்டு என்கிட்ட ஒரு மேட்ச் கேட்டிருந்தான், அவனோட புது ஸ்டூடெண்ட் லியோன்னு சொல்றாரு, அவன் கூட வந்துட்டு உனக்கு மேட்ச் கேட்டிருந்தான் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ் பண்றேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் எனக்கு இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிருப்பாரு. அன்னைக்கு நைட்டே ஜோ ஜிம்ல உட்காந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க சாட்சி அவர் மலையோட நினைச்சுக்கிட்டு வரான். அதை பார்த்துட்டு ஜோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாட்சியும் அதான் சொல்றான், டாக்டர் வந்துட்டு என்ன டெய்லி எல்லாம் வர வேணாம், அங்க பாத்துக்கிறதுக்கு தான் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பட் இருந்தாலும் இது எதுவுமே மாறாதா, நாம வந்துட்டு திரும்ப நம்ம கூட ஜாலியா எப்பவும் போல லேண்டுக்கிட்டு நம்மள கோச் பண்ணிக்கிட்டு இப்பெல்லாம் நடக்கவே செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு எமோஷனலா பேசுறான். அடுத்து ஜோ வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாம கிட்ட நான் இந்த மேட்சை கண்டிப்பா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமோட கையை பிடிச்சிட்டு சொல்றான். இந்த பாஸ்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஜோ வந்துட்டு இப்ப பிரசன்ட்ல அந்த ஜிம்லயே படுத்து தூங்குறான். இவன் தூங்கிட்டு இருக்கப்ப பார்த்தா டக்குனு யாரும் இவனை கட்டை எடுத்து அடிக்க வர மாதிரி இருக்குது. இவன் டப்புன்னு எந்திரிச்சிடுறான். ஜோ வந்துட்டு அவன் அடிக்கலாம் பார்க்கல, முடிஞ்சவரை தடுத்து ட்ரை பண்றான். பட் அதுக்கப்புறமா தான் அவன் யாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தா சாட்சியோ தான் அங்க வந்திருக்கான். இது எங்களோட வீடு, இதுக்குள்ள நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி வந்துட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறான். ஜோ வந்துட்டு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்காம இருக்கிறான். அவன் வந்து நல்லா அவனை அடிச்சு போட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஜோ வந்துட்டு கான்சியஸா கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி அரகாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு நேரா நாம்போட கல்லறைக்கு ஜோவை கூட்டிட்டு போறான். இந்த இடம் டெஸ்ட்ராய் ஆனதுனால மத்த சின்ன பசங்க எல்லாத்தையுமே நம்ம ஷிராட்டோ குரூப் வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சாட்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாட்சியை இப்ப தனியா அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவனோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு இப்ப அந்த மெக்கானிக் அங்கிள் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது போக இன்னும் 2 பசங்கள்ல ஒரு பையன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், இன்னொரு பையன் வந்துட்டு மீடியால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி எல்லாரும் பத்தியும் சொல்றான். அப்படியே இப்ப சாட்சியை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஜோவும் போய் பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோ அங்க வந்திருக்கத ஃபுஜிமாக்கி வந்துட்டு லாங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சாட்சி மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது ஜோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னால ரிங்குக்குள்ள லாஸ்ட் வரை சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு யாரும் முதல்ல இங்க வர சொன்ன, நீ எதுக்கு உன்னோட மூஞ்சி வச்சுட்டு இந்த பக்கம் வர அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கத்துறான். அப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு நான் லீவுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறேன்னு சொன்னப்ப இங்க இருந்து சின்ன பசங்க யாருமே ஒத்துக்கல. சாட்சியை வந்துட்டு வேணாம் தான் சொல்றான். ஏன் அப்படின்னா நம்ம நாம்புக்கு இப்பதான் லாஸ்ட் கொஞ்சம் மாசம் தான் இருக்குது, நம்ம எல்லாருமே அவர் கூட தான் இருந்தாங்க, அதை விட்டு நீ இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது, நீ கடைசி வரை அவர் கூட மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க எல்லாரும். இல்ல நான் ஒருவேளை இந்த மேட்ச்ல வின் பண்ணி அப்படின்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம நாம்புக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறமா மத்த சின்ன பசங்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல நாம ஒரு வாட்டி தனியா நடக்க ட்ரை பண்ணுவாரு. பட் அவரால் சுத்தமா முடியாது, கீழே விழுந்துருவாரு. டாக்டர்லாம் வந்து தூக்கி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நேரம் சாட்சி வந்துட்டு வெளியே யாரோ போறத பாப்பான். ஜோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா, ஆனா ஜோ இல்ல, இவன் ஏமாந்துட்டான். இவன் வந்துட்டு ஜோ எப்பயும் நம்ம நாம்பு பக்கத்துல இருந்து பாத்துக்கிடுவோம், அதனால நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா ஜோ கடைசி வரை வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ஒரு பக்கம் சின்சியரா அரகாக்கி கூட இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சாட்சி அன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த மேட்ச்ல இப்ப யாரு கேட்டா, நீ வந்துட்டு இப்ப அவர் கூட இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறான். இல்ல நான் அவருக்காக கண்டிப்பா ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ஒரு பக்கம் நிக்கிறான். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் சண்டை நடக்குது. அதனால சாட்சி வந்துட்டு இனிமே நான் டீம் ஓவர்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஜோ வந்துட்டு அந்த ரிவர் சைடு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பையன் இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் அவன் பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த சாட்சியை கூட இருப்பான் அந்த பையன் சொல்லிட்டு அடையாளம் தெரிஞ்சு இவன் பக்கத்துல போறான். அந்நேரம் பார்த்து அவனோட வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதனால அவன் அந்த இடத்துல நிக்க வேண்டியதா போயிருச்சு. அந்நேரம் ஜோ அவன் பக்கத்துல போயிட்டு பேச பாக்குறான். ஆனா இவன் வந்துட்டு ஜோக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. அதனால ஜோவே புரிஞ்சுக்கிட்டு சரி நானே வண்டியை தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே தள்ளி விட்டு அவனை கிளப்பி விட்டுறான். இந்த குண்டு பையன் பேர் வந்துட்டு போஞ்சரி, இனிமே நம்ம அப்படியே சொல்லி கூப்பிடுவோம். சாட்சியா அப்ப அவனோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட் அவங்க 3 பேருமே சேர்ந்து இப்ப போஞ்சரியோட கடையில தான் உட்காந்துக்கிட்டு ஜோ திரும்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பெரியாளுங்க வந்துட்டு எங்களுக்கு பியர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு தான் எடுத்து கொடுக்குது போய், நீமே எங்க கூட சேர்ந்து உட்காந்து குடிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. இதை பார்த்து சாட்சி ரொம்ப கடுப்பாயிருது. அப்போ போஞ்சரியும் கரெக்டா உள்ள வந்துடுறான். இவங்க வந்துட்டு போஞ்சரி கிட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்றாங்க. சரி சார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்போ சாட்சி வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பியர் பாட்டில் எடுத்து அவன் தலையில நங்குன்னு வந்து அடிச்சிடறான். இன்னொருத்தன் கேள்வி கேட்டதுக்கு நீ பக்கத்துல வந்தப்பனா உனக்கு இதே அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிடுறான். இது கொஞ்சம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில போஞ்சரி மட்டும் தனியா அவன் கடையில இருக்கும்போது அந்த 2 பேரும் திரும்ப வர்றாங்க. கரெக்டா ஜோவும் நம்ம போஞ்சரியோட கடையை தேடி பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். நேரம் சாட்சி வந்துட்டு செம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். போஞ்சரி வந்துட்டு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கடைக்குள்ள போய் பார்த்தா கடையை நல்லா தரமட்டமா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. நேத்து வந்துட்டு சாட்சியோக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை, அதனாலதான் அவங்க இன்னைக்கு வந்து கடையை உடச்சிட்டு என்னோட பத்திரத்தை வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் சாட்சி இது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அதை வாங்குறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போஞ்சரி சொல்றான். நீ எதுக்கு அவங்களை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை வந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ஓனரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாளே அவன் வந்துட்டு சாட்சியை நல்லா அறையிறான். சாட்சியமா அவங்க காலில் விழுந்து எப்படியா அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, இன்னைக்கு நடக்க போற கேம்ல நீ வின் பண்ணிட்டு அப்படின்னா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் இவன் தான் உன்னோட ஆப்பரண்ட்
ஆப்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் செம பல்கா இருக்கிறான். சாச்சியோக்கு அவனை பார்த்தானே பயமாயிருது. அப்ப ஃபூஜிமாக்கி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப ஜோ அந்த இடத்துக்கு வரான். ஜோ வந்துட்டு சாச்சியோக்கு பதிலா நான் இதுல ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாக்குறான். ஃபூஜிமாக்கி நேரா சாச்சியோ கிட்ட அவனை கூட்டிட்டு போறாரு. சாச்சியோ அவனை பார்த்தானே நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்துறான். இது வந்துட்டு நான் கேம் நடத்துற இடம், சோ இங்க ரூல்ஸ் எல்லாம் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்லிடுறான். யுஷியாமா அப்படின்ற பல்கான ஆப்பனன்ட் கூட இந்த வாட்டி ஜோ வந்துட்டு விளையாட போறான். சாச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னே வந்துட்டு என்னடா நீ மேட்ச்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு பதிலா ஜோ வந்துட்டு விளையாட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பிளாஷ்பேக் மறுபடியும் காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு கரெக்டா மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் டே அன்னைக்கு அவன் ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டுருப்பாங்க. சாச்சியோ தான் வந்துட்டு சீக்கிரமா ஜோ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஆனா ஜோ வந்துட்டு எனக்கு வேற வழியே இல்லை, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு கண்டிப்பா உள்ளதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அரகாக்கி வந்துட்டு சரி நான் ஜோவை பாத்துக்கிறேன், நீங்க முன்னேறி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களை மட்டும் அனுப்பி வைக்கேன். ஜோ இங்க இருக்கா அப்படின்னா நானுமே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஒய்ச்சோ அந்த பொண்ணோட பேரு இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ச்சோ வந்துட்டு நானும் இவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கூட வந்துடுறா. ஜோ வந்துட்டு லியோ கூட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். அவனை இவனால எதுவுமே அட்டாக் பண்ண முடியல. அதே மாதிரி பேரலா இப்ப இந்த பிரசன்ட்ல நடக்கிற இந்த அண்டர் கிரவுண்ட் மேட்சையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக்ல லியோ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் கொடுத்து ஜோவை படுக்க வச்சிருப்பான். அப்ப வந்துட்டு ஜோ திரும்ப எந்திக்கவே இல்ல. அவனும் 8 செகண்டுக்கு அப்புறம் எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவன் கண்ணு முன்னாடி நாம்பு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை நினைச்சுக்கிட்டு ஒரு ஃபீலிங்கோட அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கண்ண மூடிடுறான். ஆனா அவன் ஒன்னும் கம்ப்ளீட்டாலாம் டயர்ட் ஆகவே இல்ல. அதுக்குள்ள 10 செகண்ட் ஆயிருது. சோ ஜோ வந்துட்டு தோத்துறான். இல்ல நான் இன்னும் டயர்ட் ஆகல, இன்னும் இந்த கேம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். பட் அந்த கேம் முடிஞ்சு போச்சு. லியோ தான் வின் பண்ணிட்டான். அதே மாதிரி இங்க இந்த பிரசன்ட்லயுமே பார்த்தா அந்த ஆப்பனன்ட் வந்துட்டு ஜோவை அடிச்சு வின் பண்ணிடுறான். அடுத்து இந்த பசங்க எல்லாரும் கடையில உட்காந்துட்டு இருக்கப்ப ஜோ வந்துட்டு பத்திரத்தை கரெக்டா அவங்கிட்ட வந்து தர்றான். எப்படி நீங்க வின் பண்ணாதானே பத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஞ்சிரி கேட்கறான். அப்பதான் எங்களுக்கு புரியுது இவன் வந்துட்டு மேட்ச் பிக்சிங் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோத்துதே அதை டீல் போட்டுருக்கான். நான் தோத்துட்டே இந்த பத்திரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட்ச் பிக்சிங் பண்ணி இதை வாங்கிட்டு வந்திருக்கான் ஜோ வந்துட்டு. அப்ப ஒய்ச்சோ வந்துட்டு நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இதுக்கெல்லாம் நான் தேங்க்யூ சொல்லவே மாட்டேன், இந்த வாட்டி நீ வந்துட்டு எங்களை தனியா விட்டுட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ச்சோ சொல்றா. ஒய்ச்சோ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜோ போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. நேரம் சாட்சியா தான் வந்துட்டு சொல்றான், நான் தான் அவங்கிட்ட சொன்னேன் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க வராதுன்னு சொல்லிட்டு நாம்பு இறந்த அன்னைக்கு நம்ம சாட்சியா தான் சொல்லியிருப்பான் ஜோ கிட்ட. அதனாலதான் ஜோ கிளம்பிட்டான். ஃபியூனரல்ல வச்சு எல்லாருமே பக்கத்துல இருந்தப்ப சாட்சியா வந்துட்டு ஜோ கிட்ட தனியா நின்னுகிட்டு இருக்கப்பதான் இதை சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் நீ வந்து எங்களோட ஃபேமிலியில ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில லியோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு எப்பவும் போல நல்லா அங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சாட்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மீடியால இருப்பாளே அவன் வந்துட்டு அங்க வர்றான். அங்க வந்துட்டு ஜோ வந்துட்டு இப்ப திரும்ப ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து லியோ போயிட்டு அப்படியே யூரி கிட்ட கேட்கறான், நான் திரும்ப ஒரு மேட்ச் ஜோ கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். இங்க பாருங்க அன்னைக்கு அவன் விளையாண்டது சீரியஸான ஃபைட் இல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் வந்துட்டு நீங்க அவன் கூட ஃபைனல்ஸ்ல விளையாண்டிங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபைட் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அதனால என்னை கண்டிப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே நைட் வந்துட்டு லியோ ஜோவை பாக்குறதுக்காக அந்த நோவார் ஜிமுக்கு போறான். ஜோ வந்துட்டு திரும்ப அந்த நோவார் ஜிமை ரெடி பண்றதுல கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ லியோ போயிட்டு என் கூட வந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் மன்னிச்சிரு, நான் இப்ப ஃபைட் பண்ற கண்டிஷன் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். அப்படின்னா சரி நீங்க கத்து கொடுத்த ட்ரிக் எல்லாம் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போ அப்படியே மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு IMA ரேங்க்ல 127 ஆளா இருக்கிறாள். அதான் இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல மேக் வர்சஸ் லியோக்கான மேட்ச் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மேட்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. சோ மேக் வந்துட்டு முதல்ல அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒருத்தனா தான் இருப்பான். சிறு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலே அவன் நிறைய மேட்சஸ் தோத்துக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிங்கை விட்டு குவிட் பண்ணிட்டு போலீஸ்ல ஜாயின் பண்ணிருப்பான். ஒரு நல்ல போலீஸா இருந்து நிறைய நல்ல கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். அங்க வந்து நிறைய கிட்ஸை காப்பாத்தி இருப்பான். பட் காப்பாத்த போன இடத்துல இவனுக்கு ரொம்பவே இன்ஜுரி ஆகி அப்படியே படுத்த படுக்கை ஆயிருப்பான். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மேக் வந்துட்டு ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவரால ரெக்கவர் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர் கையொறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் வரான். இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் மெடிக்கல் ரெவல்யூஷன் இன்னுமே ரொம்ப பூம் ஆக ஆரம்பிச்சது. இவனோட பேர் வந்துட்டு சாக்குமா. இவனையும் ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவன் வந்துட்டு ராஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கிறான். இவன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இருந்தா இப்படி பாராட்டி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப வந்துட்டு அந்த இன்டர்வியூவை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கான். அதை வச்சுதான் இப்ப மேக்க திரும்பவும் விளையாட வச்சிருக்கான். மேக்கோட பிரெயின்ல வந்துட்டு ஒரு சின்ன சிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேக் இப்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு ஏன் எந்திக்கிறது என்ன ஃபைட் பண்ற லெவலுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது வந்துட்டு சிராட்டோ குரூப் தான். அவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டே இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா மேக் மறுபடியும் ரிங்குக்குள்ள வந்து எல்லா ஆப்பனண்ட்டையும் சதஸ்ட் இப்போ டாப் ரேங்க்ல வந்து இருக்கிறான். இப்போ சிராட்டோ அப்புறம் ராஸ்கோ ரெண்டு கம்பெனியுமே மேக்க நம்பி தான் இருக்காங்க. மேக் வந்துட்டு இப்ப IMAல செகண்ட் ரேங்க்ல இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க லியோவை வின் பண்ணிட்டா அப்படின்னா அடுத்து இவங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் எங்கேயோ போயிடும். நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் இவங்களோட பிளான். இப்போ லியோவை காட்டுறாங்க. அவன் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு ஜோ வந்துட்டு போறான். இப்போ லியோ வெர்சஸ் ஜோ ரெண்டு பேருமே பிராக்டிஸ் மாதிரி ஒரு ஃபைட் பண்றாங்க. ஆரம்பத்துல லியோ தான் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜோ வந்துட்டு சுத்தமா அடிக்கவே இல்ல. அதனால யூரி வந்துட்டு இந்த மேட்ச் இங்கே முடிஞ்சு போச்சு, அதனால நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ பக்கத்துல இருந்த கோச் வந்துட்டு இல்ல அவனோட கண்ணை பாரு, இப்பதான் அது பழைய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் ஜோ வந்துட்டு பழைய மாதிரி ஃபயர்டா இருக்கிறான். ஜோ வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல, திருப்பி ஒரே ஒரு அடி பொளிச்சு வைக்கிறான். அதுக்கே அவன் கதி கலங்கி போயிடுறான். இந்த ஃபைட் தானே வேணும்னு சொல்லிட்டு கேட்டா இப்ப ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யூரியும் சொல்றான் லியோ கிட்ட. இப்போ ரெண்டு பேருமே ஃபுல் எக்ஸைட்மென்ட்டோட ஒரு உண்மையான ஃபைட் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பரா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த சாட்சிய கூட இருக்க ரெண்டு பேருக்கு அங்க வந்து இருப்பாங்க. அதனால அங்க கீழே விழுவாங்க. கீழே விழும்போது சத்தம் கேட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போகும்போது ஜோ வந்துட்டு பாத்துட்டு சாட்சியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு சாரி அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஃபைட்டை. அடுத்து ஜோ பிராக்டிஸ் முடிச்சுட்டு பைக்ல வீட்டுக்கு கிளம்பும்போது லியோ கார்ல வரான். நான் இப்ப மேக் கூட ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து உன் கூட தான் ஃபைட் பண்ண வருவேன், அதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிடுறான். ஜோவுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த சாட்சியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மீடியால தான் இருந்திருப்பாங்க. அவன் வந்துட்டு இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதை பப்ளிஷ் பண்ணிடுறான். அடுத்து இப்ப லியோ வெர்சஸ் மேக்குக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை ஜோ வந்துட்டு ஆடியன்ஸா முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மேட்சுக்கு யூகிகோவுமே தான் வந்திருப்பான். அந்நேரம் அவளோட பிரதர் அதாவது மீக்கியோ வந்துட்டு அங்க பாக்க வர்றான் அவளை. இப்போ மேக் வெர்சஸ் லியோக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது.